മത്തായി 28:19 പഠിയാ. ആമേൻ. സകലര് രക്ഷിക്കപ്പെട്ട വാസിക യാരോ സത്യം വാസിക പുറപ്പെട്ടു പോയി. യെസ്. பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சீசர்கள் தான். எல்லாரும் சொல்லுங்க, நான் சீசர்கள் நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிய சீசர்கள் தான். கரங்கள் தூக்க முடியுமா? ஹalleluya. சீசர்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதாவது ஒரு ஷோ காமிச்சு ஜெபம் பண்ணி காணிக்க கொடுத்து சத்திரம் சோத்திரம் சொல்லி போறதல்ல. நாம எல்லாம் சீசர்கள் தான். சீசர்கள் தான். கர்த்தர் என்னெல்லாம் சொன்னது இருக்குதோ அதெல்லாம் செய்யணும். காஸ்பல் சொல்லணும். குழந்தைகளெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லணும். அந்த ஐயோ குழந்தைகள் எல்லாம் இந்த ஏஜில் உள்ள குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்லும்? சத்திரம் அந்த ஃபயர் என்ன கேம் அதுதானே? என்ன ஃப்ரீ ஃபயர் எனக்கு தெரியாது. ஃப்ரீ ஃபயரில் குறித்து சொல்லும். பின்ன இந்த வேற ஸ்டோரிகள் நிறைய காரியங்கள் இல்லைல்ல சொல்லலுக்கு. இயேசுவை குறித்து சொல்லணும். சிறு பிள்ளைகள், டீனேஜர்ஸ், வயசானவர், வேலையில் உள்ளவங்க எல்லாம் இருக்குது. நான் ஒரு உறுதியோட சொல்றேன், நம்மள எல்லாம் அது போதகர்மாரோட காரியம் அவங்க பண்ணட்டும், அது நல்ல சோத்திரம். நம்ம மேல எல்லாம் அந்த அபிஷேகம் இருக்கிறது. நம்ம எல்லாம் சீசர்கள் தான். கர்த்தருடைய சீசர்கள் தான். ஹalleluya. அதனால ஓய்வில்லாம போற இடத்துல எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை குறித்து சொல்லணும். ஓகே, 3 ஷார்ட் பீரியட்ல பெரிய ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு தான் கர்த்தர் போகுது. சீசரோட கையில் அந்த மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு தான் போகுது. இன்னும் பாருங்க, வேர்ல்டுல பெரிய ரிலீஜன் ஆயிட்ட சோத்திரம். நம்ம கிறிஸ்து சபா பெரிய ரிலீஜன் ஆயிட்ட மாறிட்டு இருக்கிறார். சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். ஹalleluya. சோத்திரம் பண்ணுது. என்ன யாரும் உற்சாகம் இல்லாத கை தூக்குங்க. சோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya சொல்லுங்க. பெரிய ரிலீஜன் தான், நம்ம பெரிய கூட்டம் தான். ஹalleluya. கர்த்தருடைய காலத்தில் சின்ன கூட்டம் சொல்லி இருக்குது இல்ல, சின்ன கூட்டமே பயப்படணும் இல்ல. நோ, ஒரு பெரிய கூட்டமாய் നിങ്ങൾ ശക്തി ലഭിച്ചിട്ട് യഹൂദയിലും യെരൂശലേമിലും ശമരിയിലും ഭൂമിയുടെ അറ്റത്തോളം ഫയർ, ഒരു അഭിഷേകത്തിന്റെ പ്രസൻസ്. എല്ലാവരും കൈതട്ടി ആരാധിക്കട്ടെ. ഒരു അഭിഷേകം